வெயிட் கெயினுக்கு டிப்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ். அக்கா வெயிட் சீக்கிரம் ஏறணும் என்ன பண்ணணும் சொல்கிறீங்களா இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணவா? நான் ரொம்ப நாளாக வெயிட் கெயின் டிப்ஸ் கேட்குறேன், நீங்கள் எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ கைஸ் சீரியஸ், நிஜமாகவே உங்களுக்கு வந்து வெயிட் கெயினோட டிப்ஸ் வேணுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் தான் எப்போவுமே கேட்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான், எனக்கு சுற்றி இருக்கிற பீப்புளும் அப்படி தான். எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நானே பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வெயிட் கெயினோட டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சமீப காலமாக நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம லைவ் வந்தோம்ல நம்மளோட சேனலில், அப்போ கூட வந்து 4-5 பேர் கேட்டிருந்தாங்க வெயிட் கெயின்கான டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி யூ கேன் பி ஹெல்தியர் அட் எனி வெயிட். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்துக்கும் வெயிட்டுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் குண்டானா தான் நான் வந்து ஹெல்த்தியாக இருப்பேன், இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருப்பேன் அப்படி இன்னும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒல்லியானா தான் நான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருப்பேன், ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படி இன்னும் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றீங்க, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து பொறாமையாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து ரொம்ப லக்கியான பீப்புள். ஏன்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம், டயட் கான்ஷியஸ் இல்லாமல். இப்போது எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டா இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டா யோசிக்கணும், ஐயோ போச்சு வெயிட் போட்டுருமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனாலும் எதுக்காக வெயிட்டை கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பயங்கர ஒல்லியாக இருப்பீங்கள்ல சில பேர், ரொம்ப எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி, பார்க்குறவங்கெல்லாம் நோஞ்சா அப்படின்னு சில பேர் வந்து உங்களுக்கு கிண்டல் கூட பண்ணியிருக்கலாம். மேபி அதுக்காக கூட நீங்கள் வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து வெயிட்டை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெயிட் கெயின்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. அதாவது 2 வழி மூலமாக நம்மளோட வெயிட் வந்து கெயின் ஆகும். ஒன்று வந்து ஃபேட்டோட வெயிட், இன்னொன்று வந்து மசிலோட வெயிட். ஓகே, ஃபேட்டோட வெயிட் கெயின் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப சிம்பிள். அதுவும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு மாதம் வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நினச்ச நேரத்துக்கு வந்து கண்டதையும் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நான்லாம் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து பயங்கரமாக வந்து வெயிட் போட்டுருவேன். பட் அது வந்து நமக்கு தேவையில்லாதது. ஏன்னா அது வந்து ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு முறையில் நம்ம வெயிட்டை கெயின் பண்ணுறதா அர்த்தம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசில் வெயிட். நம்மளுடைய மசில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ நம்மளோட டோட்டல் பாடி வெயிட்டில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட மசிலை நம்ம கெயின் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில் நம்மளோட வெயிட்டை கெயின் பண்ணுறதா அர்த்தம். ஓகே, அதுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜிம்மில் சேர்ந்து ஒரு நல்ல ட்ரெயினர் கூட உங்களோட வெயிட் கெயின் ஜர்னியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணேன்னா நான் வந்து வெயிட் கெயின் ஆவேன், எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு பர்டிகுலராக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெயினரோட நீங்கள் பர்சனலாக பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, பட் இந்த வீடியோவில் நான் வந்து ஒர்க் அவுட்டை கான்சென்ட்ரேட் பண்ணல, ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். பர்டிகுலராக சில ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். முதல்ல பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து நேந்திரம் பழம் சாப்பிடலாம். கேரளாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும்ல, நம்ம ஊரில் சிப்ஸ்லாம் கூட பண்ணுவாங்கல்ல, அந்த பழம் தான். அதுக்கப்புறமா வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிட்லாம். இது 2 வாழைப்பழமும் நீங்கள் வந்து டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். அண்ட் கடலை மிட்டாய், கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, அப்புறமா எல்லா விதமான டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், தயிர், மோர், அப்புறம் சீஸு, வெண்ணெய், இந்த மாதிரி பனீர், அந்த மாதிரியான எல்லா விதமான டெய்ரி ப்ராடக்ட்ஸ். பட் அது உங்களோட வீட்டில் செஞ்சதாக இருந்தால் ரொம்ப நல்லது. கடையில் வாங்கி ப்ராசஸ் பண்ணாமல் நம்மளோட வீட்டிலேயே நம்ம வந்து நெய் செய்கிறோம், வெண்ணெய் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து மச் பெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பாலில் தேன் சேர்த்து குடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறமா கிஸ்மிஸ், இன்னும் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு, எல்லா நட்ஸும் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா நீங்கள் தான் வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களே. அதுக்கப்புறமா இந்த கஞ்சி வைப்பாங்கள்ல, அரிசி கஞ்சி, அரிசியை நல்லா உடச்சி அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வெந்தயம் அதை மட்டும் போட்டு கஞ்சி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கஞ்சியை நீங்கள் வந்து தேங்காய் பாலில் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய்
ஈஸியாகவும் வந்து நல்லா உங்களுக்கு வெயிட் கெயின் கொடுக்கும். அண்ட் இன் பர்டிகுலர் இன்னொரு முக்கியமான ரெசிபியும் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு பவுடர் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பவுடரை நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பவுடரை நீங்கள் வந்து டெய்லியும் பாலில் கலக்கி 2 முறை சாப்பிடலாம். காலையில் ஒரு முறை, காலையில் வெறும் வயிற்றில் கூட நீங்கள் சாப்பிடலாம் காலைல எழுந்தோடனே. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த பவுடரை நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது தவிர எல்லா நேரமும், அதாவது உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே கடலை மிட்டாய் சாப்பிட்றது, இல்லைனா நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இல்லைனா லஸ்ஸி சாப்பிட்றது அப்படின்னு உங்களுடைய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட மீல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேலரியை அதிகம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வெயிட் போட்டுருவீங்க. அண்ட் இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு பாலில் நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய ரேஷியோவை நீங்க வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே, முதல்ல ஒரு சின்ன சைஸ் வாணலி எடுத்துக்கோங்க. அதை அடுப்புல வச்சு நான் சொல்ற பொருட்களை தனித்தனியா எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க வந்து ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணா போதும், ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது தோல் நீக்காம இருக்கிற உளுந்து தான் கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. இதுலதான் அதிகமான அளவுல கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாம இதை ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலையை இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கடையில வாங்குறப்போ வறுத்த கடலையா வாங்கினாலும் பரவாயில்ல, லைட்டா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டா போதுமானது. ஒருவேளை நீங்க வந்து ஈரமான கடலையை வாங்கியிருக்கீங்க, வறுத்த கடலையை வாங்கல அப்படின்னாலும் நல்லாவே நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்ம பவுடர் அடைக்கிறப்போ அந்த பொடி வந்து கட்டி கட்டியா ஆகாம நல்ல ட்ரையான ஒரு பவுடரா நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு திணை அரிசியை நான் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். திணை அரிசி இப்ப ரொம்ப ஈஸியா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஆர்கானிக் ஷாப்லயும் கிடைக்குது. ஒரு வேளை கிடைக்கலன்னா நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். இதை இறக்குறதுக்கு முன்னாடி ஃபிளேவருக்காக சும்மா ஒரே ஒரு ஏலக்காவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காவை நீங்க வறுக்காம கூட போடலாம், பட் அதுல ஏதாவது கொஞ்சமா மாய்ஸ்சர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதை ரிமூவ் பண்றதுக்காக நான் இந்த பொருட்கள் கூடயே சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். இப்ப இந்த 4 பொருட்களையும் இதே மாதிரி நீங்க தனித்தனியா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு ஃபைனான ஒரு பவுடரா அரைச்சுக்கோங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே 2 டம்ளர் பாலுக்கு தேவையான பவுடர் தான். இன்கேஸ் நீங்க இதை செஞ்சு வச்சுட்டு 10-20 நாளைக்கு ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இதோட ரேஷியோ மட்டும் நீங்க அதிகப்படுத்திக்கலாம். பால் வாங்குறப்ப எப்போவுமே நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக வாங்குங்க. ஸ்கிம்டு, செமி ஸ்கிம்டு, அதுக்கப்புறமா ஃபேட் ரிமூவ் பண்ண மில்க்கு, இதெல்லாம் வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஸோ பேக்கெட் பாலாக வாங்கினீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு போங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து சைக்கிளில் பால் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த பாலை எடுத்து 1.25 டம்ளர் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அது 1 டம்ளராக சுண்டுற அளவுக்கு லைட்டாக சுண்ட வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் உங்களுடைய இனிப்புக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துலேயும் வந்து நிறைய விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகும். அண்ட் இந்த முறையில் நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான முறை தான் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடலை, கருப்பெள்ளு, கருப்பு உளுந்து, ஏலக்காய், அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து வரவே போகிறதில்ல. ஓகே ஃபைனுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறமும் எனக்கு வந்து வெயிட்டே கெயின் ஆகலை அப்படின்னு யாராவது வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக அட்வான்ஸாக நான் ஒரு விஷயத்தை இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இது 2-3 மாதம் ஃபாலோ பண்ணியும் அதுக்கப்புறமாவும் நீங்கள் வெயிட் போடலை அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணணும். உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப், தூக்கம். அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து ஒழுங்காக தூங்குறீங்களா அப்படின்னு வந்து நோட் பண்ணுங்கள்.
ஏன்னா ரொம்ப கம்மியான நேரம் தூங்கினாலும் சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும், சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், அந்த மாதிரி இர்ரெகுலராக ஆகும் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதனால் நீங்கள் வந்து கரெக்டான அளவில் தூங்குறீங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹைப்பர் இருந்ததுன்னா ஆப்போசிட், நீங்கள் வந்து வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்னலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரே ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து ஃப்ரீ ஆகிக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்ல, அதுக்காக தான். அண்ட் அடுத்த விஷயம், உங்களுக்கு ஒழுங்காக பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, அப்போ தான் நமக்கு ஒரு ஹெல்த்தியான பாடி இருக்குது, நல்ல ஒரு அப்படைட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் நம்ம என்ன தான் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து பசி இருந்தால் மட்டும்தான் இது எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சாப்பிட முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பசி ஒழுங்காக இருக்கா, உங்களோட வயிற்றில் வந்து பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 6 months ஒன்ஸ் ரெகுலராக வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிற பீப்புள் கூட 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டிவார்ம் பண்ணிக்கலாம். நிறைய விதமான ஹெர்பல் முறைகளும் இருக்குது. இல்லைனா வந்து ஃபார்மசியில் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் இருக்கும். அந்த ஒரு டேப்லெட்டை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மேக்ஸிமம் 1 இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து போட்டால் கூட அந்த டிவார்ம் ப்ராசஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வெயிட் கெயின் இன்னுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து டிவார்ம்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஜிஞ்சர் ஜூஸ், அதாவது இஞ்சியை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிங்க. இஞ்சி ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவரில் வயிறில் சும்மா கப 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 கபன்னு பசி எடுக்கும். என்னடா சாப்பிட கிடைக்கும், எதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு பயங்கரமான பசி எடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கஞ்சியை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ நீங்களும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக கொஞ்சம் புஷ்டியாக ஹெல்த்தியாக நீங்கள் வந்து ஆகிடுவீங்க. அண்ட் ஃபைனலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்தால் தான் அழகு, குண்டாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு கிடையவே கிடையாது. எந்த வெயிட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம், நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸோ உங்களுடைய அப்பியரன்ஸ், பாடி வெயிட் இது எல்லாமே உங்களோட கான்ஃபிடென்ட்டை டச் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வேறு என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மறக்காமல் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு ஒரு புதுசான வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. பாய்.